இந்த இந்த எண்ணெய் போர் என்பது பெட்ரோலியம் டாலருக்காக நடைபெறுவது என கூறுகிறார்கள். என்றால் ஈரானிலே அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வளம் இருக்கிறது. வெனிசுலாவிலும் அது மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது. அது தொடர்பான ஒரு வரைகலை நம்மிடையே இருக்கிறது. எந்தெந்த நாட்டிலே எவ்வளவு டாப் 10 உலகின் டாப் 10 முதல் 10 நாடுகள் எந்த நாட்டிலே எந்த அளவுக்கு எண்ணெய் வளம் இருக்கிறது என்ற தகவலை நாம் மீண்டும் ஒருவை ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம். மீண்டும் தற்போது இணைந்த நேர்களுக்காக அதை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த எண்ணெய் எந்தெந்த நாட்டிலே எவ்வளவு பேரல் எண்ணெய் இருக்கிறது என்பதை பார்ப்போம். மிக தெளிவாக நமது வரைகளிலே கொடுத்திருக்கிறார்கள் நமது வரைகளை நிபுணர்கள். வெனிசுலா உலகிலே கடந்த ஆண்டு டிசம்பரில் எடுக்கப்பட்ட நிலவரம் இது. வெனிசுலா நாட்டில் தான் 303 பில்லியன் பேரல்ஸ் 303 மில்லியன் பேரல்ஸ் அளவுக்கு உலகிலேயே அதிக அளவு எண்ணெய் இருக்கின்ற இடம் என்றால் வெனிசுலா தான். தற்போது வெனிசுலா அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்திற்குள் சென்றிருக்கிறது என்று கூறுகிறார்கள். அடுத்ததாக சவுதி அரேபியா 267 பில்லியன் பேரல்ஸ், ஈரான் 209, கனடா 163 பில்லியன் பேரல்ஸ், ஈரான் 3ஆம் இடத்தில் இருக்கிறது. இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது ரஷ்யாவை தவிர்த்து மற்ற எந்த நாடுகளை எடுத்தாலும் அது அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்திற்குள் ஈரான் ரஷ்யாவை தவிர்த்து தற்போது ஈரானிடமும் அமெரிக்கா மோதிக்கொண்டிருக்கிறது. வெனிசுலாவை முடித்து விட்டார்கள். சவுதி அரேபியா ஏற்கனவே அவர்கள் நட்பு நாடு. கனடா தற்போது கோபா இருந்தால் அவர்களும் ஒரு நட்பு நாடு தான். ஈராக் ஏற்கனவே அவர்கள் கைவசம் தான் இருக்கின்ற நாடு. UAE அவர்கள் நட்பு நாடு. குவைத் நட்பு நாடு. ரஷ்யா நேரெதிரே நிற்கக்கூடிய ஒரு நாடு. எனவே ரஷ்யாவும் ஈரானும் தான் இந்த டாப் 10 அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடுகள். எனவே இதிலே ஈரான் தற்போது பிரச்சனைக்கு உள்ளாகிறது. அதுவும் உலக அளவிலே 3ஆம் இடத்தில் 209 பில்லியன் பேரல்ஸ் தன்னிடம் கையிருப்பு வைத்திருக்கிறது ஈரான். எனவே தற்போது அதை நோக்கியும் சென்று கொண்டு எனவே இதற்கு பின்னணி முற்றிலுமாக இதன் பின்னணி என்று பார்த்தாலே எண்ணெய் வளம், அதனால் கிடைக்கின்ற டாலர்கள், பெட்ரோ டாலர் யுத்தம் என்றுதான் கூறுகிறார்கள். எனவே இந்த டாலர் யுத்தம் இதற்காக நடைபெறுகிறதா? இந்த ஒரு ஐயப்பாடு அனைவருக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இதெல்லாம் சர்வதேச அளவிலே பேசப்பட்ட விடயங்கள் நம்முடைய நேயர்களுக்கும் சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக நாம் கொடுத்திருக்கிறோம். மீண்டும் அந்த மிதக்கும் கப்பல், அந்த போர்க்கப்பல் வந்த பிறகுதான் அந்த ஒட்டுமொத்த யுத்தம் எந்த அளவுக்கு அபாயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை காட்டு. யுத்தம் வந்தால் என்ன நடக்கும் என்றால் மிதக்கும் போர்க்கப்பலை பார்க்கும்போது தெரியும். அந்த பிரம்மாண்டம், அதை சுற்றி செல்கின்ற மற்ற கப்பல்கள், அந்த போர்க்கப்பல் ஒரு நகரமாக இருக்கு. 5000 பேர் வசிக்கிறார்கள் இந்த போர்க்கப்பல் என்றால் அது எவ்வளவு பெரியது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். 5000 பேர் வசிக்கிறார்கள். 70 போர் விமானங்கள் எந்த நேரத்திலும் எதிரி இலக்கை தாக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை கொண்டவை. இவையெல்லாம் அதை சுற்றி வருகின்ற கப்பல்கள். இதைதான் அந்த கப்பல்களின் பெயர்களை வாசித்தேன் ஏற்கனவே. USS பிராங்கி பீட்டர்சன் ஜூனியர், USS பிரியான்ஸ், USS மைக்கேல் மர்ஃபி ஆகிய போர்க்கப்பல்கள் இவை அனைத்தும். டொமோஹாக் ஏவுகணைகளை பாருங்கள். இந்த ஏவுகணைகளை தான் தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். இந்த ஏவுகணைகள்லாம் பறந்து சென்று தாக்கினால் இலக்கை துல்லியமாக அழைக்கக்கூடியவை. இந்த ஏவுகணை சிறப்பம்சமே அதிக உயரத்திலாம் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 50 மீட்டர் அளவில் கூட சென்று தாக்கக்கூடியது. விண்ணிலிருந்தும் தாக்கலாம், தரையிலிருந்தும் தாக்கலாம், கப்பலிலிருந்தும் ஏவலாம், எங்கிருந்தும் தேக்கக்கூடிய ஒரு க்ரூஸ் மிசைல்ஸாக இருக்கின்றன. எனவே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது இந்த போர்க்கப்பல் பிரம்மாண்டம். பார்ப்பதற்கு இந்த இயந்திரம் அழகாக ரசிப்பதற்கு ஏற்ற வகையில் இருந்தாலும் இதிலிருந்து வருகின்ற தாக்குதல்கள் என்றுமே ஏற்க முடியாத அளவுக்கு மிக மோசமான ஒரு தாக்குதலாக இருக்கக்கூடும் என்பதுதான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை தொடர்ந்து அச்சுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஈரான் அருகே போர் விமானங்கள், விமானம் தாங்கி கப்பல்கள் உள்ளிட்ட இராணுவ வாகனங்களும் தற்போது வர ஆரம்பித்து விட்டதால் இரு நாடுகளுக்கு இடையும் போர் பதற்றம் தீவிரமடைந்திருக்கிறது. அதனால்தான் தற்போது வளைகுடா பிராந்தியத்திலே அவசர நிலை என்ற ஒரு சூழல் தற்போது காணப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு யுத்தம் தொடங்கினால் வரும். ஆனால் அதுக்கு முன்னாலேயே புயல் வருவதற்கு முன் அமைதி என்பார்கள். அந்த அமைதி என்பது மயான அமைதி என்பது போல் ஒரு பயத்தை ஏற்படும். அப்படி ஒரு சூழல் தான் அந்த பகுதியில் இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல நகரங்களிலே இதற்கான அறிவிப்புகள் ஈரானிலே தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. பல நகரங்களில் தயாராக இருங்கள், போதிய உணவுகளை வைத்துக் கொள்ளுங்கள் என கூறுகிறார்கள். இஸ்ரேலும் திடீரென விமானங்கள் பறக்க தடைகள் விதிக்கப்படுகிறது. இந்த மற்ற நாடுகளிலும் பல நேரங்களில் விமானங்கள் பறக்க வேண்டாம் என கூறிவிடுகிறார்கள். எனவே சில மணி நேரங்கள் கழித்து மீண்டும் விமானங்கள் பறக்க அனுமதி கொடுக்கப்பட்டாலும் அந்த பதற்றம், பரபரப்பு உச்ச அளவில் அங்கே காணப்படுகிறது. என்ன நடக்குமோ, எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் என்பதுதான் தற்போது அங்குள்ள நிலைமையாக இருக்கிறது. இந்த போர் என்பது எப்போதுமே நேர்களே, போர் என்பது தீர்வு அல்ல.
அமைதியும் பேச்சுவார்த்தையும் மட்டுமே ஒரு மக்களின் உயிரை காப்பாற்றும் சரி, உலக பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கும் ஒரு சிறந்த வழி. எனவே வரவிருக்கும் நாட்களில் இந்த நிலைமை எந்த திசையில் நகரும் என்பதை உலகம் முழுவதும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். நாமும் உடனுக்குடன் அங்கு என்ன நடந்தாலும் உடனுக்குடன் அந்த செய்திகளை சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக உங்களுக்கு தருவதற்கு தயாராக காத்திருக்கிறோம்.